ஹலோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ஒரு சின்ன சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்மெட் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் இன்னொரு ஹெல்மெட் வந்து மறந்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த இன்னொரு ஹெல்மெட் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம எங்கே போகிறோம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கேரளாவில் இருக்க ஸ்னேகதீரம் பீச்சுக்கு தான் போகிறோம். வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பி இப்போ வந்து 33 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ 33 கிலோமீட்டர் வந்து பெட்ரோல் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கேரளாவில் வந்து பெட்ரோல் ரேட் வந்து 107 ரூபா பக்கம் போட்டிருக்கு. பட் இந்தியாவில் இல்லை, கோயம்புத்தூரில் 101 ரூபா தான் வந்து போட்டிருக்கு. ஸோ இங்கேயே பெட்ரோல் அடிச்சலாம் வந்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்னும் ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணல. அதனால் நாங்களும் 5 மினிட்ஸ் நின்றுட்டுருக்கோம். உக்கடம் பிரிட்ஜில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். செம்மையாக இருக்குது. சுற்றி போகுது அப்படியே, லைக் இப்படி வளைஞ்சு போகுது. செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபுல் டேங்க் அடிக்க போகிறோம். இங்கே தான் மைலேஜ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பார்க்கலாம். ட்ரிப்பை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். வண்டி நிப்பாட்டிட்டு இது எந்த இடம்னு தெரியுதுங்களா? இந்த டோல்கேட் இங்கே தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளே வந்து பின்னாடி வந்து செமையாக வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி லாங் டிரைவுக்குலாம் செட் ஆகாது. ஆமாம், செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகாது, அவ்வளோதான். ஏன்லாம் எங்களுக்கும் தெரில. ஸோ இப்போ எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தான் யோசிச்சுட்ருக்குறோம். ஏன்னா மணி ஒரு 8:30 இருக்குமா, 8:30 கிட்டத்தட்ட. இப்போ போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே ஸ்லோவாக போக வேண்டியதான். இல்லை வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக கேமரா எல்லா இடத்துலையுமே. ஸோ வந்து 80 கீழே தான் போய்க்கணும். 80 தாண்டி போய் ஃபைன் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். எங்கள் வீட்டிலேருந்து அடுத்து எனக்கு ஃபோன் வந்துடும். ஸோ வந்து ஸ்லோவாகவே வாங்க எல்லா இடத்துலையுமே. 5 minutes later. ஒரு வழியாக பாலக்காடு வந்து தாண்டியாச்சு. பாலக்காடு தாண்டி இப்போது திருச்சூருக்கு வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ செம பசி. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே வந்திருக்கோம். இங்கே என்ன ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிக்கலாம். அப்புறம் திருச்சூர் போயிட்டு இல்லைனா வந்து பீச்சுக்கே போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்ற ஐடியாவில் இங்கே கிளம்பி வந்துட்டோம். அதாங்க, இந்த இன்டர்செப்டர் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் ரிவ்யூ தான். ஷார்ட் ட்ரிப்புக்கு ஓகே, ஷார்ட்டு இருங்க. ஆமாம், மாற்றிடுங்க முடிஞ்சால். அதுன்னு வாங்கும்போதே வந்து அவங்க கேட்பாங்க சீட்டு மாற்றுறது. ஆனால் அப்பயே மாற்றி 2 சீட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லோரும் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா சும்மா சரன்னு போகிறாங்க, வேகமாக போகிறாங்க. கேமரா பார்த்தா எல்லாம் அப்படியே ரெட் லைட்டு சர்ன்னு குறையுது ஸ்பீடு. கேமரா தன்னு திருப்பி இந்த ரெட் லைட் போயிடுச்சு, சும்மா சர்ன்னு அழுத்துறாங்க. எல்லாம் அப்படி தான். இதுதாங்க இந்த ஊரோட ஐகானிக் டிஷ்ஷு, அதாவது பழபஜ்ஜி. என்ன பழம் கூட எனக்கு தெரியாது. இது என்னது? வாழைப்பழம். நேந்திரம் பழமா, வாழைப்பழமா? இன்னும் மஞ்சள் கலரில் இருக்குது வாழைப்பழம். வாழைப்பழம் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். இனிக்குதா? எப்படி இருக்கு? இனிக்குது, லைட்டாக புளிக்குதா சொல்கிறது. ஐகானிக். உங்களுக்கு தான் காசு கட்டணும், 25 ரூபா. நம்ம ஊர்லலாம் இனிப்பு பணியாரம் சுடுவோம்ல, அந்த இனிப்பு பணியாரமாக அவுட்டரில் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு பழம் இருக்குது. வாழைப்பழம் மாதிரி தெரியுது, தானே வாழைப்பழம் இல்லை. வாழைப்பழம் இல்லை. ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்வீட் வாசனை அதிகமாக வருது. என்னென்னலாம் தெரில. ஓகே கைஸ், நாங்கள் அப்படியே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய். ஸோ கைஸ், ஃபைனலி பீச்சுக்கு வந்தாச்சு. ஆமாம், வண்டியை நிப்பாட்டி இங்கே வருங்க. லாக்கு 2 ஹெல்மெட்டுக்கு சேர்ந்த மாதிரி லாக் போட்டாச்சு. வாங்க அப்படியே போகலாம். நான் தான் பேர் கிரில்ஸ், கடினமான மலைகளிலும் கடல்களிலும் வாழ்பவன். வாடா தான் வந்தாச்சு. ஷூகள் கால் நினைக்கலாம். கால் நினைக்க முடியாது, ஷூவை தான் நினைக்க முடியும். ஷூவெல்லாம் நினச்சா காயாரம். 2 hours later. ஸோ ஹாய் கைஸ், வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக இல்லை, புரோட்டா. காலையில் சாப்பிட வேண்டியது, காலையில் சாப்பிடவே இல்லை. ஸோ நூல் பரோட்டாலாம் ஒன்று சாதாரண பரோட்டா, அவ்வளோதான். பரோட்டா ஆக்சுவலி பார்க்குறக்கே நல்லாயிருக்கு.
பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி சுடுது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கிரேவி வந்து அவ்வளோதான், 2 பேர் பிரிச்சாச்சு. சிக்கன் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க போல. மசாலா இருக்கும். ஆமாம், பொரிச்சிட்டு குழம்பு போட்டுருப்பாங்க. குளிக்க போன இடத்துல ஒரே பண்ணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே குளிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் போகிறாங்க, எங்களை தவிர யாரும் குளிக்கல. போகிறாங்க, காலை நினைக்கிறாங்க, கிளம்பிடுறாங்க. வந்ததுங்க கொஞ்சம் பேர் தான் வந்து. அவனும் குளிக்க மாட்டேங்கிறான். இந்த அல்ஃபான், இந்த ஊரோட அல்ஃபான் ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இன்னும் மசாலாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை தொட்டு சாப்பிடணும் போல. குபூஸ் கொஞ்சம் டேஸ்ட் மொக்கையாக தான் இருக்குது. தப்புன்னு இருக்கா? ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வழியாக யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக இறங்கி குளித்தோம். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திரக்கு அதான் நடந்தேன். அங்கேயுமே இடம் கிடைக்கல. அப்புறம் ஸ்னேகத்தீனம் பேசின மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை, சேஃப்டியாகவும் இருந்துச்சு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பேக் எடுத்துட்டோம். அது மாதிரி இந்த பீச்சுக்கு வரீங்கன்னா முக்கியமான விஷயம், காலையில் யாரும் வந்துடாதீங்க. ஒரு ஈ காக்கா கூட இருக்காது காலையில். இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி நாளைக்கிழமை யாருமே இல்லை. இந்த டூரிஸ்ட் இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க. யாருமே வரல. நாங்கள் வாட்டுக்கு போனோம், ஒரு கடையுமே திறக்கல. அப்படியே அமைதியாக இருக்குது. பீச் மாதிரியே இல்லை. நான் இப்போ தான் ரீசெண்டாக வரல. நான் இப்போ தான் ரீசெண்டாக அலைசன் பார்டர்லன்னு பார்த்தேன். அதில் இருக்க மாதிரி எல்லாரும் அமைதியாக இருக்கிறானுங்க. அப்படியே ஒரு வழியாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் மாற்றணும். பார்க்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைவேட் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் வண்டிக்கு 10 ரூபா தான். ஒரு டைம் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியில் போயிட்டோம்னா திருப்பி வந்து கூட நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா நான் அப்படி தான் நிப்பாட்டினேன். அதில் தான் 10 ரூபா கொடுத்தா இப்போயும் கொடுக்கணுமா அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. நல்ல மனுஷன். காலையிலேருந்து சாப்பிடாம ரொம்ப பசி. ஆமாம், வெயிலில் போய் குளிச்சது பார்த்தீங்கன்னா தலை வேறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு தலை வலிக்குதான். அல்ஃபான் ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இல்லை, பெரியலாம் போடல, அவ்வளோ தேவையே இல்லை. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின கொத்து பரோட்டா வந்து மிச்சம் போட்டு வந்துட்டோம். அவ்வளோ அதிகமாக இருந்தாலும் எங்களால் சாப்பிட முடியல. ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. ஆமாம், ஸ்வீட்டாக இருக்குது, புளிக்குது, என்னென்னவோ இருக்குது. ஆனால் பீஸ் வந்து சும்மா எக்கச்சக்கமாக போட்டிருந்தாங்க, காரு மாறாக போட்டிருந்தாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடலாம். பை பாய்.